மஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரே நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணையனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடு துறையுளானே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று புளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலை குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பாடுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளிக மாதோ சில நிகழ்மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறார் ஞாலனிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்களுய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதாம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவனோடு உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தண்டுரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழிக மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமுடையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியின் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியின் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். நாம் சென்ற சிந்தனையில் கமலாசுரனை மல்லாளராக வந்த எம்பெருமான் போருக்கு வருகிறார். அவனுடைய உதிரத்தில் இருந்து அப்படியே எண்ணற்ற வீரர்கள் உருவாகி கொண்டு வருகிறார்கள். இதை பார்க்கின்றார் லாபன். தனது தாயாராகிய சித்தி புத்தியை தியானிக்கிறார். உடனே அவர்கள் தமது புத்திரனுடைய கருத்தை அறிந்து யுத்த களத்திற்கு 9 கோடி வீரர்கள் விநாயகமூர்த்தி மயில் வாகனரோடு யுத்தம் செய்யும் என்ற பெருமையையும் கமலாசுரன் பெற்றிருக்கின்ற அந்த வரத்தின் மகிமையையும் கண்டு 9 கோடி நவவீரர்களை உண்டாக்கி அனுப்புகிறார்கள். அதை நாம் சென்ற சிந்தனையில் பார்த்தோம். திருச்சிற்றம்பலம். புதல்வன் எண்ணமறிந்து சித்தியோ புத்தியோ கலா நன்னினார் மதமயிர் பெரு வாகனத்தோடு வள்ளல் போர் புரிகின்றதும் கதமிகும் கமலாசுரன் பெரும் கால் வரத்தையும் நோக்கினார். உதவினார் 9 கோடி பூதம் உறுத்தினார் பகையோர் கண்மேல். அப்படியே 9 கோடி வீரர்களும் போருக்கு இறங்கிட்டாங்க. என்ன செய்கிறாங்க? எப்படி போரிடுகிறார்கள்? அண்டமும் கயிற்றுள் ஆக்கும் அடல் கெழு பூதம் யாவும் திண்டிரல் அவுணர் மீதோ சென்றன நெய்தோர் வெல்ல மண்டனில் விழாமல் வெள்ளின் மதகரி விழுங்குமா போல் உண்டன நிலத்தின் வீழ்ந்த உதிரோ நக்கினதாலத்தாள். அந்த நிமிடத்தில் அந்த வீரர்கள் ஒவ்வொரு அண்டங்களையும் ஒவ்வொருவர் வயிற்றுக்குள்ள அப்படியே உள்ள விட்டுட்டாங்க. வயிற்றில் அடக்கவல்ல அந்த அவுண வீரர்களுடைய கூட்டத்தை இந்த பூத வீரர்கள் புகுந்து அவர்களுடைய உதிரம் பூமியில் விழாதபடி யானையானது விளாங்கனியை அப்படியே விழுங்குகிறது போல் அப்படியே விழுங்கி விட்டார்களாம். நீடிய தகுவர் தம்மை
நெடுவயிறார உண்டு பாடின சில பூதர்கள் பகையினி இல்லை என்றே ஆடின சில பூதங்கள் ஆர்த்தன சில பூதங்கள் தேடின சில பூதங்கள் தெவ்வினோ உளவோ என்றே. இப்படியே நாவினால் நக்கியும் எல்லா வீரர்களையும் வயிறார உண்டு ஆனந்தமாகி சில பூதங்கள் ஆடுகிறார்கள். சில பூதர்கள் இன்னும் அசுரர்கள் யாரேனும் இருக்கிறார்களா, அவர்களையே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தேடுகிறார்களா. வரத்தையும் மறுத்தான் வீர வாழ்க்கையும் மறுத்தான் தாவா உரத்தையோ மறுத்தான் மேலா ஒளியையோ மறுத்தான் தானம் சிரத்தையும் அறுத்தலின்றி தீர்தரா என்று தீயோன் கரத்தமர் படைகளோடு ஒருத்தனே களத்தி நின்றான். இப்ப சமர்க்களத்துல கமலாசுரன் தனக்கு என்பாரும் யாருமே இல்லாம தான் மட்டும் ஏகனாய் இருக்கின்றான். அவருக்கு கொடுத்த வரம் இப்ப ஒர்க் அவுட் ஆக போகுது. அந்த வரம் இப்ப செயல்பாடு செய்ய போகிறோம். விநாயக பெருமானுடைய சக்தியால் அழிவதற்கு ரெடியாகிவிட்டார். அது எப்படி இருக்கிறதா, பண்டு செய்தவத்தார் செல்வம் பறித்தவார் அறத்தின் மார்க்கம் கொண்டிடின் என்றும் வாழ்வர் குற்றங்கள் புரியினாக்கம் விண்டுள அழிவர் என்று விளம்புமோர் சான்று போன்ற தெண்டகு தகுவர் கோமான் ஏகனாய் களத்த நிற்றல். அதாவது பண்டு செய்த தவத்தால் அந்த தபோபலத்தினால் செல்வத்தை பெற்றவர்கள் தரும நெறியிலே அந்த செல்வத்தோடு நீடு வாழ்வார்கள். ஆனால் அந்த நெறியில் இல்லாமல் அதர்ம வழியில் பணத்தை சம்பாதித்தவர்கள் சகல செல்வங்களும் குன்றி தான் மட்டும் தனியே நிற்பது போல் இங்கே கமலாசுரன் தனியாக நிற்கின்றான் போர்க்களத்தில். மூலானவம் முன் மூன்று முடிய மெய்ஞானம் சார்தர் பாலனாம் பருவத்தான் போர் பயின்றதொல் வரமோ சார்ந்த கோலனார் படையும் நீங்க கொலைக்களம் தனியே நின்றார் சீலமார் இறைவர் மீது சிலை வளைத்து அம்புதோர் தான். அந்த வரத்தோட இது ஒழுங்க அவனுடைய ஆணவம் முதலியமும் மலங்கள் எல்லாம் ஒளிந்தவன் மெய் ஞானத்தை அடையத்தக்க பக்குவன் ஆதனார் போல கமலாசுரன் 4 படைகளையும் ஒழித்து தான் பெற்றிருக்கின்ற அந்த வரம் சமீபத்தில் பக்கத்துல வந்துருச்சு. இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆகா, நம்ம இந்த பாலகனை என்ன சொன்னோம், குருவி மேல் வந்த காளை என்று நம்ம சொன்னோமே. ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் நம்ம கூட நம்ம அவுணர்கள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு இப்போ நம்மளை தனியாக்கிட்டாரு. இப்போ நம்ம இவருடைய கையால் நம்ம அழிவது உறுதி என்பதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாத்தகம் வீசி தம்மேன் நன்னிய சரங்கள் வீழ்த்திட்டு ஏந்திய திரிசூலத்தால் எற்றினர் களமேல் ஒன்று மாந்தனி அரை மேல் ஒன்று அரைக்கு கீழ் ஒன்றுமாக மோந்த அச்சூளம் தீயோன் 3 துண்டாயினானே. நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. அப்போ புறமுதுகிட்டு ஓடாம விநாயக பெருமானை எதிர்த்து யுத்தம் செய்கின்றான். ஆனா சுவாமி பார்க்குறாரு, சூலத்தை எடுத்தார். அப்படியே கமலாசுரன் நடுங்கி போகிறான். ஆகா, நம்மளுடைய கீர்த்தி என்ன ஆயிற்று, நம்மளுடைய வரம் என்ன ஆயிற்று, நம்முடைய பராக்கிரமம் என்ன ஆயிற்று, இனிமே நான் தப்பி ஓட முடியாது போல என்று பயப்படுகிறான். எவ்விதத்திலும் நம்மளை கொல்லாமல் விடமாட்டார் என்று நினைக்கின்றான். விநாயக பெருமான் அவன் அளவற்ற பானங்களை விடுகிறார். ஆனால் விநாயக பெருமான் ஒரு நொடி பொழுதில் தமது சூலாயுதத்தால் அத்தனையும் தடுத்து நேராக அவனுடைய கழுத்தில் ஒரு குத்தும்,
அவனுடைய வயிற்றில் ஒரு குத்தும் அவனுடைய இடுப்பில் ஒரு குத்துமாக சூலாயுதத்தை வைத்து குத்துகிறார். இந்த 3 குத்தும் பட்டால் கமலாசுரன் 3 துண்டாகினான். ஒழுகிய இமையாற்றின் உத்தர திசையும் வானோ முழுகு கிட்டினை தென்பாலும் ஒழிந்து அவற்றிடையும் சால வெளு குள வரைகளென்ன விற்றன 3 துண்டம் கழுகொடு நரினாய் தின்ன கடலென கழித்து வேண்ட. இப்ப அவனுடைய இந்த பெருமானுடைய இந்த 3 குத்தினால் ஒரு துண்டு நேர வடக்கே இமயமலை சாரலுக்கும் இன்னொரு துண்டு தெற்கே கிருஷ்ணா நதி தீரத்திற்கும் பெரும்புற கடலோசையை போல கதறி விழுகின்றது. நாய் நரி கழுகு முதலானவைகள்லாம் பெருந்தாக ஆகா கமலாசுரன் அழிந்து விட்டான், நமக்கு இன்று ஸ்பெஷல் மீல்ஸ் கிடைக்கிறது, ஸ்பெஷல் சாப்பாடுன்னு சொல்லி சந்தோஷமாக சாப்பிட வந்துருச்சான். அவனுடைய ரத்தின கிரீடம் பொறிந்த அந்த வழி பொருந்திய தலை துண்டமானது எங்கே போய் விழுந்துச்சு தெரியுமா? ஏன் ஒரு பொன் முடித்தலை ராசசதனத்து எழில் பேணும் அரைமேலுள் உடலம் பிறவாள நகரத்தும் பூனுடன் மற்றது புரிந்த போர்க்களத்தும் விழகன்னான் மானுயிர் போயம் பெருமான் மலரடி கீழ் விழுந்ததே. அவனுடைய தலை துண்டமானது ராஜசதனந்த நகரம் என்ற நகரத்துல போய் விழுகுது. ஆபரணாதிகள் அவனுடைய நடுத்துண்டமானது பிரபால நகரத்துல போய் விழுது. ஆபரணாதிகள் சொலித்து இருக்கின்ற அவனுடைய அடித்துண்டமானது யுத்த களத்தில் விழுந்து அவனுடைய பெருமை பொருந்திய உயிரானது விநாயகப் பெருமானுடைய திருவடியில் போய் சேருகிறது. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட அவனுடைய முக்தி பேர்! விநாயகப் பெருமானை எதிர்த்து போரிட்டு அப்படியே என் பெருமானோட சரிசமமாக சண்டையிட்டு தோற்று அவருடைய திருவடியில் உயிர் போய் அவருடைய திருவடியில் போய் கலைக்கிறது. வழங்குபடை அர்ச்சனையா மரத்தின் மொழி மந்திரமார் தழங்கு சமர்த்தொழில் பணியா தகக்கொண்டு கொடியன முழங்கு கமலாசுரர்க்கு முக்தி கொடுத்தனை என்றார் பழங்கண் அறுத்தி அமைப்புறக்கும் பரிவரிதோ விநாயகர்க்கே. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நைமிசாரண்ய முனிவருக்கு சூத முனிவர் சொல்றாரு, முனிவர்களே, சர்வ ஜீவ தயாபரராகிய விநாயகமூர்த்தியானவர் இவனின் மிக்க பாதகன் ஒருவனும் இல்லை என்ற கமலாசுரன் வழங்கிய படைகளை எல்லாம் தனக்கு அர்ச்சனையாக ஏற்றுக்கொள். பாருங்கள், சுவாமி அன்போடு இருக்கவருக்கு ஏன் இதெல்லாம் கொடுக்க மாட்டார்? எல்லா வளங்களும் நலங்களும் கொடுப்பார். ஏன்னா அவுணனாக இருந்த கமலாசுரனுக்கே அவன் சுவாமி மேலே விட்டு எரிந்த அந்த அத்தனை அசுரங்களையும் அவர் அர்ச்சனைகளாக ஏற்றுக்கொண்டார். அவர் மனத்தினால் கூறிய மொழிகளை எல்லாம் மந்திரங்களாக, சுவாமியை அவன் திட்டியதெல்லாம் மந்திரங்களாக ஏற்றுக்கொண்டார். அவன் செய்த சமர்த்தொழிலை எல்லாம் திருப்பணியாக கொண்டார். எவ்வளோ ஒரு பெருந்தன்மை பாருங்க சுவாமிக்கு. இப்படிப்பட்ட பெருமான் அவனுக்கு முக்தி கொடுத்தாள் என்றால் எம்போலிகள் செய்யும் குற்றங்களை குணமாக கொள்வார் என்று நம்புகிறோம் என்று சொல்றார் நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் இல்லையா? இங்கே நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சூத முனிவர் சொல்றார், நிச்சயமாக சுவாமி நாமெல்லாம் செய்கிற குற்றத்தை பெருசாக எடுக்க மாட்டார். நம்ம சொல்கிறோம், ஐயோ நம்ம இப்படி செய்யலையே, சுவாமி தண்டனை கொடுத்துருவாரா? கிடையாது, அது தண்டனையே கொடுக்க மாட்டார். அவர் தயாபரன், கருணாநிதி, ஒரு இரக்க சிந்தையே கொண்டவர். என் பெருமான் கும்பிட்டா ஒன்று, கும்பிடலைன்னா ஒன்று கிடையாது. அப்படிலாம் அவர்கிட்ட கிடையாது. இங்கே குற்றம் செய்யினும் குணமெனக்குள்ளும் கொள்கையால் மிகைபல செய்தேன் என்று சொல்வார் இல்லையா? அதுபோல நாம் செய்த குற்றத்தை எல்லாம் சுவாமி குணமாக கொண்டார்.
அடியார்களுடைய அன்பை மட்டும்தான் பார்த்தார். கண்ணப்ப நாயனார் சுவாமியை காலை வச்சு மிதிச்சுட்டு கண் எடுத்து அப்புனார். அவர் கண் எடுத்த அப்புன அந்த அன்பை தான் பார்த்தாருடைய காலை வச்சு மிதிச்சாரேங்கிறத அவர் பார்க்க. இப்போ அவருடைய அன்பை மட்டும்தான் என் பெருமான் பார்க்குறார் இல்லையா? கல்லினால் இருந்தால் சாக்கிய நாயனார் அவருடைய அன்பைத்தான் பார்க்கிறார் என் பெருமான். இப்படி அடியார் பெருமக்கள்னாலும் சரி, நாம இருந்தாலும் சரி, சுவாமி நம்மளுடைய அன்பை மட்டும் ஏற்றுக்கொள்வார். அதற்காக நமக்கு அவர் தண்டனை கொடுக்க மாட்டார் என்பது நமது புராணம் சொல்கின்றது. வாழேந்தி பூதரோடு வயவரி இமயவர் மோழி தாளேந்து விநாயகனார் சந்நிதி ஆடினர் குறவை ஆளேந்தும் களம்பாடி அண்ணலார் பின்னின்று தோழேந்தோம் உடரழகை தொகுதிகள் ஆடின துணங்கை. இங்க சுவாமி பூத வீரர்கள்லாம் விநாயகமூர்த்தியினுடைய சந்நிதியில் இருந்து குறவை கூத்தாடினார்கள். அழகை கூட்டங்கள் எல்லாம் பலர் குடர்மாலைகளை சூடிக்கொண்டு சுவாமியின் பின்புறமாக நின்று துணங்கை கொட்டி கூத்தாடின. ஆகாயத்தில் ஐவகை துந்துபிகளும் முழங்கின. அந்தர துந்துமி 5 மாத்தன ஆரணம் முழக்கி வந்து அடியிற்தாண்டனர் கண் மாதவர்கள் வானவர்கள் சிந்திய மந்தாரத்தின் செழுமலர் வான்வெளி தோர்த்த முந்தியவள் இடர் முழுதும் முடிந்தன 3 உலகத்தும். வானவர்களெல்லாம் அப்படியே கற்பக விருட்சத்தை மலர்மாலி பொழிந்தார்கள். இங்க தேவர்கள் உலகத்தாரும் சகல ஆபத்துக்களும் இன்றோடு ஒழிந்தன என்று சந்தோஷித்தார்கள். மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாரும் அப்படியே அவரவர்கள் கொண்டாடுகிறார்கள். பெருமான் இந்த சங்காரத்தை செஞ்சு நம்மளை எல்லாம் காப்பாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லி கொண்டாடுகிறார்கள். முருகுவெறி வசந்தொழவ முகுந்தன் முதலிய தேவர் உருகியமை அன்பினோடு உவகையோடு எதிர்வணிந்தார். பெருகு கமண்டல நீரார் பேணுபல பொருள்களினார் திருகுவினை தொடர் நீங்க திசை முகத்தோன் பூசித்தான். பிரம்மதேவன் தனது கமண்டலன் தீர்த்தத்தினாலும் பற்பல திரவியங்களினாலும் பெருமானை பணிந்து பூஜிக்கத் தொடங்கினான். அப்ப பூஜிக்கும் பூசிக்கும் பொழுது எண்கட்புலவன் கமண்டலம் சாய்ந்து வாசிக்கும் புனல் ஒழுக மறுத்ததனை கொளமு என்ற நேசிக்கும் பிரமநிலை நோக்கி வருமே யாசிக்கும் மயூரேசர் எழிற்கரத்தார் தடுத்தருளி. அவர் ரொம்ப ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணுறாரு. அப்படி பூஜை பண்ணும் பொழுது அந்த கமண்டலத்தில் சாய்ந்து அந்த தீர்த்தமெல்லாம் வழிந்து ஓடுகிறது. பிரம்மன் அந்த தீர்த்தத்தை எடுத்து மீண்டும் கமண்டலத்தில் நிரப்ப முயல்கிறான், முடியவில்லை. எம்பெருமான் தமது திருக்கரத்தால் மயூரேச பெருமான் அந்த தீர்த்தத்தை அள்ளி கமண்டலத்தில் நிரப்புகிறார். கைத்தலத்தால் அதில் அள்ளி கமண்டலத்தை நிறைத்திட்டார். மெத்திய அன்பொடும் பிரமன் வியந்து அடியே பணிந்தெழுந்தான். பைத்த புவி விழுந்த புனல் பறந்து பெரு நதியாகி தத்து திரை கருங்கடலே தலைமயங்கிற் அமரர் தொழ. அதை விநாயகமூர்த்தி திருக்கரத்தால் அள்ளி நிரப்பின உடனே பிரம்மன் ஆச்சரியம் கொண்டு மிகுந்து அன்போடு பலமுறை பணிந்து கமண்டலத்தில் இன்று பூமியில் விழுந்த தீர்த்தம் எங்கும் பெருகி நதியாக செல்ல ஆரம்பிச்சிருச்சு. சென்று கடலில் போய் கலந்தது. இதை எல்லாரும் பார்க்குறாங்க. தெல்லுமணி வள வறண்டி தெளிக்கும் கமண்டல நதியிற் கல்லுயிர்க்கும் மலர் தீர்த்தம் கௌதமர் ஆதியர் படிந்து நல்லு தருப்பணமாதி நவையறச் செய்து எம்பெருமான் உள்ளுவப்ப அவர் பதத்தின் உருமறையார் பூசித்தார். அந்த நதியாக அந்த கமண்டலத்திலிருந்து போன நீர் இருக்கே, அது நதியாக பெருகி கடலில் போய் கலக்கிற போது கௌதம முனிவர்லாம் அந்த நதியில் அப்படியே ஸ்நானம் செய்து தருப்பணம் முதலானவைகளை நிறைவேற்றி மிகுந்த பேரன்பினால் விநாயக பெருமானை பூசித்தார்கள். அவர்கள் வேட்ட வரமளித்து அருளி மயூரேச தவமுனி வரமர் அறிவர் தங்களை வார்த்து அருள் செய்வார்.
நவமுறும் இன்னதி தீர்த்தம் நமக்கினிய ஆதலினால் உவகையொடும் இங்கிருந்து ஒரு காலும் ஒழியாமே. விநாயகப் பெருமான் அவ்வவர்கள் வேண்டிய வரங்களை கொடுத்து அம்முனிவர்களையும் தேவர்களையும் பார்த்து, இந்த நதி தீரம் நமக்கு இஷ்டமாயிருப்பதினால் நாம் எக்காலத்தும் இவ்விடத்தில் பிரியாமல் வசித்திருப்போம் என்று கூறுகிறார். விழுமிய வண்ணதியுள்ளும் மேலான பெருமையெல்லாம் தழுவிய இந்நதி தண்ணீர் தகப்படிந்தோர் இம்மையிடை முழுதுலகும் அரசாலும் முதன்மையராய் மறுமையிடை தொழுமறியாதியர் கதியுற்றுண்ணுவர் பின் வீடு பேருருவர் பின் வீடுருவர். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. இந்த நதியில யாரெல்லாம் ஸ்நானம் செய்கின்றார்களோ பெருமானே அந்த நதியில விரும்பி இருக்க, அந்த நதியில ஸ்நானம் செய்கிறவர்கள் இம்மையில் அரச பதவி அடைவார்கள். அருமையா சொல்றாரு சுவாமி. விழுமிய பன்னதியில் யாரெல்லாம் குளிச்சாங்களோ அவங்க அரசாலும் முதன்மையராய் இந்த உலகத்தை ஆளுவார்கள். அது மட்டுமல்லாமல் மறுமையில் அவர்கள் இந்த நதியில குளிச்சவங்க மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலியவர்களுடைய பதவிகளை அடைவார்கள், அடைந்து வீடு பேர் அடைவார்கள் என்று கூறுகிறார். எப்படிப்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, தருவலர் பைங்கொடியேனும் தன்னிக இன்னதி படியே பெருமை பெருகதியடையோ பேணுமின் என்று அருளினார். மறுமலரோன் திருக்கோயில் வகுத்து அமைத்தான் அது தண்ணி அருள் வழங்கும் மயூரேசர் அமர்தழ வீற்றிருந்தார். இந்த நதியில மரம், கொடி, செடி இதெல்லாம் அந்த நதியை ஒட்டி உரசிக்கொண்டு செல்கின்ற அந்த நதியினுடைய நீர் பட்டு நனைந்தவர்களெல்லாம் மேலான கதியை அடைவார்கள் என்று கூறுகிறார் எம்பெருமான். அதற்கு மேல் அணிகளு கிழக்கு தீக்கின் திருமால் அலர்மகளோடு இனிதிருந்தான் தனிவரும் மகிழ்வின் நல்லவர்க்கு எதிரே சக்தி ஆசிரியை வீற்றிருந்தாள். பிணிதபு என அது திசையும் மாமயேசர் வெட்புடன் இருந்தனர். அவர் முன் மணிவடம் சுமந்த குவிமுளை விரசை வைகினல் வையகம் போற்ற. இங்கே இந்த நதி தீரத்தில் ஆலயத்தை சமைத்து அவ்வாலயத்தில் சகல தேவர்களையும் பிரதிஷ்டை செய்கிறார்கள். விநாயகப் பெருமான் மூலட்டான மூர்த்தியாக அங்கே அமர்ந்திருக்கிறார். அவ்வாலயத்தின் கீழ்த்திசையில் மகாவிஷ்ணுவானவர் மகாலட்சுமியோடு அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு எதிரில் ஆசிரியா தேவி அமர்ந்திருக்கிறார். ஈசான்ய திசையில் சிவபெருமான் அன்னை உமாதேவியோடு எழுந்திருக்கிறார். அவர்களுக்கு எதிரில் விரசை தேவி வீற்றிருக்கிறார். மேற்கு திசையில் யார் இருக்கா? குடதிசை ரதியோடு மலர்கணைகள் குடங்கை சேர் மன்மதன் இருந்தான். தொடர்புறும் அவன் மூன்றுளங்குமார் சால தூதிகை என்பவள் இருந்தாள். வடதிசை வராக ரூபி மண்மடந்தை தன்னோடு மறுவின அவர் முன் இடனுறு முத்தி வழங்கிடும் முத்தாதேவி நன்று இருந்தனல் மாதோ. மேற்கு திசையில் மன்மதன் ரதியோடு வீற்றிருக்கிறான். அவர்களுக்கு எதிரில் மார்சால தாதகி தேவி வீற்றிருந்தாள். வடக்கு திசையில் வராக ரூபி பூமியோடு வீற்றிருக்கிறார். அவர்களுக்கு எதிரில் முக்தி தேவி வீற்றிருந்தாள். ஆதலால் யாரேனும் முற்கூறிய கமண்டன நதியில் ஒரு முறை ஸ்நானம் செய்து வந்தா தலைமையான மயூரேச பெருமானையும் தரிசனம் பண்ணினால் அவர்களுக்கு முக்தி பதவி நிச்சயம். முறிதிரை சொருட்டும் கமண்டல நதியின் முன்னுற ஒரு முறை தோய்ந்தங் அரியன் முதலாம் அமரருக்கு ஈசராம் மயூரேசரை தரிசித்து உரிமையின் மீட்டும் வடிந்து பூர்வம் முன்னுரை தவத்துவார தேவர்களை
விரியுறோம் அன்பார் பூசனை புரிந்து விமலர் பூசனை செய்யும் முறையாள். நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவா. யாருனாலும் பரவாயில்ல, தேவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, மனிதர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் அந்த நதியில குளித்து மயிரேச பெருமானாகிய மூலட்டான மூர்த்தியை நாம் தரிசனம் செய்து கிழக்காதி திசையில் துவார தேவர்களை பார்த்து அங்கே வழிபட்டு விமலரை பூசிக்க வேண்டியது முறையாகும். இப்படி முறைப்படி யாரேனும் பூசனை செய்தால் இம்முறை ஒருடான் எண்ணீர் காலம் இனிதுர பட்டினியுற்று விம்மு பத்திமையால் விநாயகர் பூசை விளைப்பவன் வரியனே யானும் கொம்மன வழக்கை கொற்றவன் வெறுக்கை கூட எப்போகமோ நுகர்வன் தெம்முனை கடப்பன் வழியிலாதவனோ சிறுவனிலான் மகப்பெறுவான். இம்முறை ஒரு நாளாவது இனிதொர பட்டினியோட விநாயக பெருமானை நாம் பூஜை பண்ணினால், அப்படி நம்ம பூஜை பண்ணினா 4 காலமும் உபவாசம் இருந்து பூஜை பண்ணினா அவர்களுடைய தரித்திரங்கள் ஒழிந்து ராஜ யோகத்தை பெறுவார்கள். அப்படி வல்லமை இல்லாதவர்களாயினும் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். அது மட்டும் இல்லை, வெய்ய நோயாளி விழிப்பினி நீங்கி மேதகு சுகமெல்லாம் பெறுவான் மையரு கீர்த்தி வழியொழி ஆதி வளமெல்லாம் மடவனும் பெறுவ உய்ய வேண்டுனக்கு அவையமோன்றிடத்தும் ஒளிகளே களவமாமையிலோ ஐயன் வீற்றிருக்கும் இத்தலம் போல அருள் புரி தலம் ஒன்றும் இல்லையே. இப்போ வல்லமை இல்லாதவர்களாயினும் ஜெயிப்பார்கள், சந்தானம் இல்லாதவர்களாயினும் உடனே எல்லா பிணிகளும் நீங்கி சுகம் அனுபவிப்பார்கள். மூடர்களாயினும் கீர்த்தியையும் தேஜஸையும் அடைவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த பிறவியை கடைந்தேற வேடினோர் மயிரேசர் எழுந்தருளி இருக்கின்ற அந்த தலத்திற்கு வந்து மேலாகிய தலம் இந்த உலகத்திலும் இல்லை என்று வழிபடுவார்கள். வரிகளர் கமலாசுரனுடன் 3ஆய் மண்ணிடை விழுந்த காரணத்தார் தெரிபுகள் கொளிக்கும் இத்தலம் தன்னை திரிசந்தி கேத்திரம் என்பர். பரிவின உயிரும் காத்திடும் பொருட்டு பரசனி கரத்து அரித்தலம்போர் பிரிவிலி ராசதனத்தோம் பிரவாலத்தினோம் பெற்பொடும் இருந்தார். கமலாசுரன் 3ஆய் மண்ணிடை விழுந்த காரணத்தால் அந்த தலத்தை திரிசந்தி சேத்திரம் என்று கூறுவார்கள். சகல ஆன்மகோடிகளும் பூசித்து நற்கதி அடையும் பொருட்டு அந்த தலத்திற்கு இணையான ராசதனந்த நகரத்திலும் பிரபால நகரத்திலும் விநாயகமூர்த்தி எழுந்தருளி இருக்கின்றார். இக்கதை கேட்டோர் எழுதினோர் படித்தோர் இயம்பினோர் மக்கு தக்கணம் கொடுத்தோர் இவரெல்லாம் இம்மை சகல பாக்கியங்களோ எய்தி தொக்கமன் வாழ்க்கை இற்றுளிச் சுரராய் தொலைவிலா போகங்கள் நுகர்ந்து முக்கொடு மலமோ முதலோடு முறுக்கி முன்னுவர் விநாயகர் பதத்தில் நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. இக்கதையை யாராக இருந்தாலும் பக்தியோடு கேட்கினும், கடனேன் கேட்க சொல்ல, பக்தியோடு கேட்டோர் எழுதினோர், கேட்டவங்க கேட்டுட்டு படிக்க முடியல அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க இல்லையா, எழுதினோர். அது மட்டும் இல்லை, படிக்கினும் படிப்போர்க்கு பொருள் கொடுப்பினோம், படிக்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த பொருளையும் விளக்கிறவங்க அவர்கள் இம்மையில் சகல பாக்கியங்களையும் அனுபவித்து மறுமையில் தேவர்களாய் அளவற்ற போக பாக்கியங்களை அடைந்து நெடுநாள் வாழ்ந்திருப்பார்கள்.
இப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? இப்போ விநாயக புராணத்தில் இந்த சிந்தனையை சொல்றாரு. படித்தவங்க, கேட்டவங்க, பொருளை சொல்லி கொடுத்தவங்களெல்லாம் சொல்றாரு. நிச்சயமாக நாமும் நன்றாக இருப்போம் என்று நினைத்து இந்த மயூரேசருடைய இன்ற சம்ஹாரத்தை நாம் எவ்வளவு இன்று சுமார் 289வது திருப்பாடல்ல நாம் சிந்திக்கிறோம். வரும் மயூரேச திரு அவதாரம் வகுத்தன மற்றுமோருவத்தில் கருணையங்கடவுள் சிந்துவை இருப்ப கௌரிபா திரு அவதாரம் உருவு கொண்டொழுகும் கலாபமா மயிரொன்று ஊர்ந்தனர் அத்தகு கதையோ தெருளுற உரைத்தோம் கேட்டியால் என்று திசைமுகன் வியாதனுக்கு உரைப்பான். இப்போ இதை படித்தவங்க கேட்டவங்க எல்லாம் அளவற்ற இம்மையில் அளவற்ற போகங்களை அனுபவித்து பாக்கியங்களை அனுபவித்து மறுமையில் இன்னும் அளவற்ற போக பாக்கியங்களை எல்லாம் அடைந்து வாழ்ந்திருந்து அந்திய காலத்தில் மனவாசங்களினின்று நீங்கி விநாயகப் பெருமானுடைய அவர் அனுகிரகத்துக்கு ஆளாகி அவர்களும் முக்தி அடைவார்கள் என்பதை நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் அருளி செய்திருக்கிறார். அடுத்ததாக சௌனகாதி முனிவர்களே, விநாயகமூர்த்தியானவர் கமலாசுரனை வெல்வதற்கு மயூரேசராய் திருவதாரம் கொண்டு திருவிளையாடலை நாம் இப்பொழுது பார்த்தோம். மீண்டும் விநாயகமூர்த்தியானவர் பிந்திய மயூரேசராக சிந்து என்னும் ஒரு அரசனை வெல்வதற்கு மற்றொரு யுகத்தில் அன்னை உமாதேவியாரிடத்தில் உதித்து மீண்டும் மயூரேசர் என்னும் பிந்திய மயூரேசர் என்னும் திருநாமத்தினை பெற்று செய்தருடைய திருவிளையாடலை நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி நாம் இச்சிந்தனையை செய்வதற்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேன் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலோ மயிலோ வாழ்க வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அகர மகாதேவா.